ஹலோ, சொல்லுங்க சார். எனக்கு இமீடியட்டா சில டீடைல்ஸ் வேணும். சொல்லுங்க சார். முட்டுக்காடு பக்கத்துல ஒரு காலி இடம் இருக்கு. அங்க இருந்து ஒரு 3 வண்டிங்க கிளம்பி இருக்கு. அதுல ஒண்ணு ஒரு ஒயிட் கலர் வேன், இன்னொன்னு ஒரு டேங்கர் லாரி, மூணாவதா ஒரு கார். அந்த கார்ல தான் வர்மா தப்பிச்சு போறான். அந்த வேன்லயும் லாரிலயும் தான் அவன் கடத்திட்டு போற குழந்தைங்க இருக்காங்க. சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. அந்த வேனோட சிசிடிவி வீடியோவை உங்க நம்பருக்கு அனுப்பிவிட்டு இருக்கேன். அந்த இடத்துல இருந்து பிரியிற எல்லா ரோட்டையும் உடனே செக் பண்ணி எனக்கு டீடைல்ஸ் கொடுங்க. கொஞ்சம் குயிக்கா. ஓகே? ஓகே சார், இப்பவே பார்த்துட்டு சொல்றேன் சார். What's happening? Oh. நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துட்டு இருக்கேன்னு பார்த்தா ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் போட்டிருக்கேன். ஹலோ, நான் வருமா பேசுறேன். மடடேரண்ணே. டேய், ஒழுங்கா தமிழ்ல பேசு. உனக்கு தமிழ் தெரியும்னு எனக்கு தெரியும். சொல்லு வருமா. இந்த பார், நான் சவுத்துல கருங்கல் கரையில இருந்து போட்ல ஏறதா அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டேன். என்னது? ஐயோ, என்ன வருமா, என்ன சொல்ற? எப்ப பிளானை கேன்சல் பண்ண? பிளானை மொத்தமாலாம் கேன்சல் பண்ணல. எனக்கு என்னமோ போலீஸ் என்ன சேஸ் பண்ணி வருவாங்களோன்னு தோணுச்சு. என்னது? அதான் பிளானை மாத்திட்டேன். இப்ப என்னதான் பிளான் பண்ணிருக்க? நான் இப்ப நார்த்ல வெள்ளிமுனையில வந்து போட்ல ஏறிக்கலான்னு இருக்கேன். சரி, இப்ப எங்க இருக்க? வெள்ளிமலைக்கு போயிட்டியா? இன்னும் இல்ல. வர வழியில என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி வெள்ளிமலைக்கு போவ? அது நான் பாத்துக்கிறேன். ரேஷ்மா, நீ அந்த வேன்ல இருக்கிற குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பாரு. நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே? ஓகேப்பா, பாய். வாங்க போலாம். ஹலோ. என்ன சார், நான் கொடுத்த டைம் முடிய போகுது. பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? வருமா அது? என்ன சார், இந்த டைமும் மேல் இடத்துல பேசியிருக்கோம். இன்னும் தகவல் எங்களுக்கு வரலன்னு என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? பாருங்க சார், அப்படிலாம் நினைச்சீங்கன்னா அப்புறம் அந்த குழந்தைங்க உயிருக்கு என்னால கேரண்டி கொடுக்க முடியாது.
சிவா ஒரு நிமிஷம். ஹலோ சார், நாங்களும் ஆபரேஷன்ல இறங்கிட்டோம். ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த டைம் கண்டிப்பா வருமா உங்களை கூப்பிட்டு பணத்தை பத்தி கேட்பான். ஏன்னா நம்மள அவன் பக்கம் போக்கஸ் பண்ண விடாம எந்த நேரமும் பதட்டத்துல வச்சுக்க பாப்பான். அவனை நம்ம சர்ச் பண்ண கூடாதுங்கிறதுக்காக நம்மள டைவர்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைப்பான். நம்ம குழந்தைங்க மேல போக்கஸ் பண்றதோட அவனையும் பிடிக்க ட்ரை பண்றோம்னு நம்ம மேல அவனுக்கு டவுட் இருக்கும். அதனால நாம அவனோட டவுட்ட கன்ஃபார்ம் பண்ண விட்டுறக்கூடாது. அப்புறம் குழந்தைங்களை காப்பாத்துறதுல பிரச்சனை ஆயிடும். அதனால அவன் அடுத்து போன் பண்ணி பணத்தை பத்தி கேட்டா நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. என்ன சார் ரொம்ப நேரமா சைலண்டா இருக்கீங்க, சத்தத்தை காணோம். ஹலோ. ஆ ஆ என் போன் எந்த டவர்ல சிக்னல் காட்டுதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? அது கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் சார், சேட்டலைட் போனு இதோட ரேடியோ சிக்னல் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு மினிமம் 1 hour ஆகும்ன்றது உங்களுக்கு தெரியாதா?